क्लास 7 नई बाल सुलभ माला बुकला लेसन 6 विद्या पाने की लालसा द क्वेस्ट ஃபார் நாலேஜ். இந்த லெசன்ல சர் வில்லியம் ஜோன்ஸுங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜட்ஜ் பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஹி ஹேஸ் எ ஸ்ட்ராங் டிசையர் ஆர் விஷ் டு லேர்ன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். ஸோ அதுக்காக அவர் எவ்வளவு ட்ரை பண்ணார், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டார் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. ज्ञान सर्वोपरि है. नॉलेज इज मोस्ट इम्पॉर्टेंट. विद्या भाषा के माध्यम से प्राप्त की जाती है. नॉलेज इज गेन्ड थ्रू लैंग्वेज. किसी भी भाषा का साहित्य नैतिक सामाजिक तथा व्यवहारिक ज्ञान से परिपूर्ण होता है. எந்த ஒரு லாங்குவேஜோட லிட்ரரி மாடலும் இட்ஸ் ஃபுல்ஃபில்டு த்ரூ सोशल एंड प्रैक्टिकल नॉलेज. पूरी लगन से ज्ञान प्राप्त करने वाला ही ज्ञानी और विद्वान कहलाता है. ஃபுல் டெடிகேஷனோட நாலேஜ் கெயின் பண்ணுறவங்க அவங்கள தான் ஞானி அல்லது ஸ்காலர்னு சொல்லுவோம். अधिकतर भारतीय भाषाओं की जननी संस्कृत मानी जाती है. It's considered that for most of the Indian languages the originator is Sanskrit. इसका अध्ययन और ज्ञान प्राप्त करने की लालसा केवल भारतीयों को ही नहीं बल्कि कई विदेशी विद्वानों तथा पंडितों को भी रही है. இந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை படிக்கிறதுக்கான அதுக்கப்புறம் இதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான டிசையர் ஆர் விஷ் இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, பட் ரதர் ஃபாரினர் அண்ட் ஃபாரின் ஸ்காலர்ஸ் பண்டிட்ஸ்க்கு கூட இருந்துச்சு. தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ராங் டிசையர் டு லேர்ன் திஸ் लैंग्वेज. ऐसे ही संस्कृत के एक विद्वान थे सर विलियम जोन्स जो विदेशी थे. वन सच संस्कृत स्कॉलर है सर विलियम जोन्स. ही इज अ फॉरिनर. उन्होंने बड़ी लगन से इस भाषा का अध्ययन किया था. அவர் ஃபுல் ஆஃப் டெடிகேஷன், அவர் ஃபுல்லாக ஈடுபாடோட இந்த லாங்குவேஜை நல்லா ஸ்டடி பண்ணார், கற்றுக்கிட்டாரு. उनका नाम आज भी इस संदर्भ में बड़े सम्मान के साथ लिया जाता है. அவருடைய பேர் இப்பயும் சான்ஸ்கிரிட்னு ஒரு இருந்துச்சு சொன்னாங்கன்னா அந்த கான்டெக்ட்ஸில் அவர் பேர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவரை இன்னும் அந்த கான்டெக்ட்ஸில் ஹானர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. सर विलियम जोन्स इंग्लैंड के रहने वाले थे. सर विलियम जोन्स was living in इंग्लैंड. सन 1783 ईस्वी में वे न्यायाधीश के पद पर नियुक्त होकर भारत आए थे. तब यहाँ अंग्रेजों का शासन था. In the year 1783 he was appointed as a judge and போஸ்டிங் இந்தியாவில் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கரெக்டாக அப்போ பிரிட்டிஷோட ரூல் நடந்துட்டு இருந்துச்சு. वे कोलकाता के सर्वोच्च न्यायालय में न्यायाधीश थे. அவர் कोलकाता उला सुप्रीम कोर्ट ला ही वॉज ए जज. जब वे यहाँ आए तब उन्हें भारत की किसी भाषा का ज्ञान नहीं था. அவர் கரெக்ட் இந்தியா வரும்போது அவருக்கு இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவுமே பற்றி அவருக்கு தெரியாது. वे बस थोड़ी बहुत हिंदी ही जानते थे. அவருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி மட்டும் தெரியும். बचपन से ही वे विद्या प्रेमी थे. चाइल्डहुडலேருந்தே ही लव्स एजुकेशन, படிக்கிறது பிடிக்கும். विद्यालय की पढ़ाई छोड़ने के बाद कार्य में व्यस्त रहने के बावजूद वे अपने अध्ययन के लिए समय निकाल ही लेते थे. ஸ்கூலில் ஸ்டடீஸ் எஜுகேஷன் முடித்த பிறகு அவர் வேலைக்குன்னு பிஸி ஆகிட்ட பிறகு வேலைக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவாங்கள்ல, அதுக்கு அப்படி இருந்தும் கூட டிஸ்பைட் ஆஃப் தட் அவர் ஸ்டடீஸ்க்குன்னு கொஞ்சம் எப்படியாவது டைம் ஒதுக்க தான் செஞ்சார். भारत में आने के बाद उनमें संस्कृत सीखने की लालसा बढ़ती ही गई और इस भाषा को सीखने के लिए वे किसी योग्य शिक्षक की खोज करने लगे. இந்தியா வந்த பிறகு அவருக்கு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆசை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக ஒரு கேப்பபிள் டீச்சரை தேடிட்டு இருந்தார் அவர். कलकत्ता में संस्कृत के अनेक योग्य पंडित थे. कलकत्ता देर वर मेनी कैपेबल संस्कृत स्कॉलर्स, लेकिन वे सभी हिचकिचाते थे क्योंकि उन दिनों सनातनी पंडित किसी विदेशी को देवभाषा संस्कृत पढ़ाना अच्छा नहीं मानते थे. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் எல்லாருமே வில்லியம் ஜோன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்குனாங்க. தே ஹெசிடேட்டட். ஏன்னா இன் தோஸ் டேஸ் அந்த ஆர்த்தடாக்ஸ் பண்டிட்ஸ் எல்லாருமே ரொம்ப அந்த பழமையில் ஊறினவங்க. அவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ்க்கு நம்மளோட டிவைன் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை எப்படி சொல்லிக் கொடுக்கறது, அது நல்லது இல்லை அப்படின்னு நினச்சாங்க.
बहुत पता लगाने पर उन्हें पंडित रामलोचन मिले. ரொம்ப தேடின பிறகு வில்லியம் ஜோன்ஸ்க்கு पंडित रामलोचनங்கிறவர் கிடைச்சாரு. रामलोचन बहुत गरीब थे और उन्हें इस कार्य के लिए अच्छा वेतन भी मिल रहा था. ராம்லோச்சன் பண்டித் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப புவர், ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சொல்லி கொடுக்குற வேலைக்காக அவருக்கு நல்ல சம்பளமும் கிடைச்சது. पंडित जी के आगे पीछे कोई नहीं था और उन्हें समाज से निकाले जाने का भी डर नहीं था. பண்டிட் ஜிக்கு பின்னாடி யாருமே இல்லை, அதாவது அவருக்கு ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சான்ஸ்கிரிட் சொசைட்டி, அந்த சொசைட்டிலேருந்து தன்னை எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, தன்னை வந்து வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிற பயமும் அவருக்கு இல்லை. इसलिए उन्होंने विलियम को संस्कृत पढ़ाना स्वीकार कर लिया. அதனால அவர் வில்லியம் ஜோன்ஸ்க்கு சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. लेकिन पंडित जी ने एक शर्त रखी थी कि जब तक वे उनको संस्कृत सिखाएंगे तब तक विलियम के घर में मांस नहीं आएगा और घर के भीतर बाहर पवित्रता का ध्यान रखा जाएगा. ஆனா பண்டிட் ஜி வந்து வில்லியம் ஜோன்ஸ்க்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சாரு. என்னன்னா, எப்ப வரைக்கும் அவர் சான்ஸ்கிரிட் சொல்லி தர்றாரோ அப்ப வரைக்கும் வில்லியம் ஜோன்ஸ் வீட்டுக்குள்ள மாமிசம், நான் வெஜிடேரியன் வந்து வரவே கூடாது. அதுக்கப்புறம் வீட்டோட உள்ள வெளியில எல்லாமே இட் ஹாஸ் டு பி கெப்ட் வெரி கிளீன் அப்படின்னு கண்டிஷன் வச்சாரு. पंडित रामलोचन जी ने जैसा कहा विलियम ने वैसा ही प्रबंध किया. पंडित रामलोचन வந்து என்ன சொன்னாரோ அதன்படியே அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் செஞ்சாரு. पंडित जी को लेने के लिए रोज एक पालकी जाती थी और वे बड़े टाट से पालकी में बैठकर कोठी में पहुंचते थे. பண்டிட் ஜியை கூட்டிட்டு வர்றதுக்காக தினமும் ஒரு பல்லக்கு, இந்த பாலன்குயின் சொல்லுவாங்கல்ல, பல்லக்கு, அது வந்து போகும். அதுக்கப்புறம் அவர் அந்த பண்டிட் ஜி வந்து அதுல வந்து நல்ல எலிகண்டா மெஜஸ்டிக்கா அந்த பாலன்குயின்ல உட்காருவாரு. உட்கார்ந்துட்டு பங்களோ, யாரு வில்லியம் ஜோன்ஸோட பங்களாவை ரீச் பண்ணுவாரு. उनके लिए एक हिंदू नौकर भी रखा गया था. அவருக்காக ஒரு हिंदू सर्वेंट கூட வச்சிருந்தாரு. वह रोज पंडित जी के आने से पहले उनके नहाने के लिए पवित्र गंगाजल लाता था और कमरे को अच्छी तरह धो देता था. அந்த சர்வெண்ட் வந்து தினமும் பண்டிட் ஜி வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாரு, நல்லா குளிக்கிறதுக்காக ஹோலி கங்கா வாட்டர் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் நல்லா நீட்டா வந்து வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருவாரு. जोन्स भी ठीक समय पर नहा धोकर केवल चाय पीकर पढ़ने बैठ जाया करते थे. विलियम ஜோன்ஸும் என்னது, கரெக்ட் டைமுக்கு வந்து நல்லா குளிச்சு நல்லா கிளீனா வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு படிக்கிறதுக்காக உட்கார்ந்துருவாரு. पढ़ने के बाद पंडित जी पालकी में बैठकर घर लौट जाते थे. நல்லா சொல்லி கொடுத்துட்ட பிறகு பண்டித் ராம்லோச்சன் வந்து பாலன்குயின் அந்த பல்லக்குல வந்து உட்கார்ந்துட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாரு. यह क्रम एक वर्ष तक चला. இந்த சீக்வன்ஸ் வந்து 1 year இதே மாதிரி நடந்துச்சு. அதாவது பண்டிட் ஜி ராம்லோச்சன் வந்து பல்லக்குல வந்து இவருக்கு சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவர் பல்லக்கிலே திரும்ப போறது, அந்த மாதிரி 1 year நடந்துச்சு. सर जोन्स भी एक अच्छे विद्यार्थी की भांति पंडित जी की भावनाओं का आदर करते हुए अध्ययन कर रहे थे. सर विलियम ஜோன்ஸும் ஒரு குட் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்டிட் ராம்லோச்சன் ஜியோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு மரியாதை செலுத்தி நல்லா சன்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு வந்தாரு. उन्होंने जब तक पढ़ाई की तब तक मांस को हाथ भी नहीं लगाया. அவர் எப்போ வரைக்கும் சான்ஸ்கிரிட் வந்து பண்டிட் ஜி கிட்ட படிக்கிறாரோ அப்போ வரைக்கும் सर विलियम जोन्स கையால மாமிசத்தை தொடவே இல்லை. इस प्रकार कठिन परिश्रम से विलियम ने 1 वर्ष में संस्कृत भाषा का अच्छा ज्ञान प्राप्त कर लिया. இது மாதிரி நல்ல கடின ஹார்ட் ஒர்க்னால सर विलियम जोन्स ஒரு வருஷத்திலேயே संस्कृत लैंग्वेज நல்லா நாலேஜ் கெயின் பண்ணாரு. धीरे धीरे सर जोन्स का संस्कृत भाषा पर पूरा अधिकार हो गया. மெதுவா சர் வில்லியம் ஜோன்ஸுக்கு संस्कृत लैंग्वेज फुल कंट्रोल ஏற்பட்டுச்சு. अब वे स्वयं संस्कृत की पुस्तकों का अध्ययन करने लगे. இப்போ அவர் he himself started studying the Sanskrit books. उन्होंने अभिज्ञान शाकुंतलम, श्रीमद् भगवद गीता, मनुस्मृति, ऋतु संहार,
तथा वेद आदि संस्कृत के कई ग्रंथों का अंग्रेजी में अनुवाद किया. सर विलियम जोन्स अभिज्ञान शकुंतलम, அப்புறம் ஸ்ரீமத் பகவத்கீதா, மனுஸ்மிருதி, ரித்து சன்ஹார், அதுக்கப்புறம் வேத், இதில் இந்த சான்ஸ்கிரிட் புக்ஸுக்கெல்லாம் இது மாதிரி நிறைய புக்ஸுக்கு அவர் इंग्लिशல ट्रांसलेशन பண்ணாரு. ये पुस्तकें यूरोप में संस्कृत साहित्य के गौरव को अंतर्राष्ट्रीय स्तर पर बढ़ाने में सहायक बनी. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண புக்ஸ்லாம், ஸோ யூரோப்பில் உள்ளவங்கலாம் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிரான்ஸ்லேட்டட் புக்ஸை. ஸோ அவங்களுக்கு அங்கே படிக்கிறதுனால சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரோடைய பெருமை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. अभिज्ञान शाकुंतलम का अनुवाद इतना अच्छा था कि जर्मन कवि गेटे भी प्रभावित हुए बिना नहीं रह सके और उन्होंने अभिज्ञान शाकुंतलम के कवि कालिदास के काव्य कौशल की बहुत प्रशंसा की. அபிஞான சகுந்தலம் இந்த புக் இருக்குல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருல்ல வில்லியம் ஜோன்ஸ், அந்த புக்கை படிச்சுட்டு அந்த ஃபேமஸ் ஜெர்மன் போயட் கேட்டே அப்படிங்கிறவர் அந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அவர் ஃபுல்லாக அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி அந்த ஆக்சுவல் ஒரிஜினல் ரைட்டர் சான்ஸ்கிரிட் புக் அபிஞான சகுந்தலமோட போயட் கவி காளிதாஸ் அவரோட பொயட்டிக்ஸ் ஸ்கில்லை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருந்தார் जर्मन पोएट गेटे. वास्तव में संस्कृत साहित्य को विश्वव्यापक महत्ता प्रदान करने वाले सर विलियम जोन्स ही थे. इन रियलिटी संस्कृत लिटरेचर उलगम फुल्ला मुख्यत्वம் கொடுக்க வச்சவர் மெயினா सर विलियम जोन्स தான். भारत के ही नहीं बल्कि दुनिया के सभी ज्ञानी आज भी उनका नाम आदर से लेते हैं. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா எல்லா ஸ்காலர்ஸுமே இன்னைக்கும் सर विलियम जोन्सோட பேரை மரியாதையா பார்க்கறாங்க. संस्कृत का ज्ञान जिस कठिन तपस्या और सच्ची लगन से उन्होंने प्राप्त किया वह वास्तव में सराहनीय है. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை சர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து எப்படி ஒரு கடின தவத்தாலையும் ட்ரூ டெடிக்கேஷனாலையும் அவர் அந்த நாலேஜை கெயின் பண்ணாரோ அது இன் ரியலி இட்ஸ் வெரி கமெண்டபிள். ஏன்னா ரொம்ப குரு சொல்றது அப்படியே கேட்டு மாமிசெல்லாம் சாப்பிடாம அப்படிலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக அவர் கற்றுக்கிட்டார்ல 1 இயர்ல. அதான் हमने सीखा व्हाट वी हैव लर्नड. संस्कृत अन्य कई भारतीय भाषाओं की जननी है. संस्कृत मत्त इंडियन मेनी इंडियन लैंग्वेजेस के இதுதான் ऑरिजिनेटर. किसी भी भाषा को सीखने के लिए मेहनत एवं लगन की आवश्यकता होती है. எந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுனாலும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் கண்டிப்பாக தேவை. कठोर परिश्रम और दृढ़ इच्छा शक्ति से ही सफलता प्राप्त की जा सकती है. कठिन हार्ड वर्क नालेயும் ஸ்ட்ராங் வில் பவர் நாலேயும் தான் सक्सेस வந்து நமக்கு we can gain success. सफलता का कोई सरल मार्ग नहीं होता है. सक्सेस्க்கு எந்த ஒரு ஈஸி வழியும் இல்லை. there is no shortcut to success rather than hard work. Thank you.